அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நாசியாட். இன்றைக்கு டேட் வந்து 2025 1ஆம் மாதம் 6ஆம் தேதி. பேச வந்த டாபிக் என்னென்னா வந்து இந்த வைரஸை பற்றி தான். அண்ட் ஆல்மோஸ்ட் இது வந்து பரவி முடிஞ்சு. ஸோ இதை பற்றி சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒன்று பண்ணத்துக்கு தான் நான் வந்தேன்னா, உங்களுக்கு தெரியும் 2020 இதே மாதிரி ஆட்சி மாற்றம் கொண்டு வரப்போகல வந்து ஜனவரி மாதம் 19ஆம் தேதி ஸ்ரீலங்காவில் ஃபர்ஸ்ட் கேஸ் CVD-19 கோவிட் வைரஸ் டிசீஸ். ஸோ அதே மாதிரி 2025 HMPV ஹியூமன் மெட்டோமோனியா வைரஸ் பரவப்பட்டில்லை, அது பரத்திக்கிறாங்க. இதை பற்றி சிம்பிளாக ஒரு விஷயம்னு சொல்ல போனாண்டா வந்து எஜெண்டா 230 தெரியுமா, 19 2030க்குள்ளுக்க இந்த உலகத்தில் இருக்கிற ஜனத்தொகையை குறைக்கிறதுக்கூடிய ஒரு பிளான், ஒரு திட்டம், அதுக்கு எத்தனையோ நாடுகள் சைன் போட்டிக்குது. ஸோ அதனால வந்து இந்த விஷயத்தை பற்றி பயப்பட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏண்டா வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு விளங்கிடுச்சு. ஏண்டா போன தொடக்கம் வந்து அதிகமான டாக்டர்ஸ் மார்கள், நான் எல்லா டாக்டர்ஸையும் தப்பாக சொல்ல வரல, சில டாக்டர்ஸ் மார்கள் இந்த வெஸ்டர்ன் ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிற அந்த டாக்டர்ஸ் மார்கள், நான் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து பேசுகிறேன், யூஎஸ்லேருந்து பேசுகிறேன், ஸ்பெயின்லேருந்து பேசுகிறேன், அமெரிக்காலேருந்து பேசுகிறேன், யூகேலேருந்து பேசுகிறேன்னு சொல்லி போட்டு எக்ஸ்ட்ராஜெனிக்கா நல்லம், கோவிஷீல்டு நல்லம், ஃபைசர் நல்லம், இது அடிங்க அது அடிங்கன்னு சொல்லி போட்டு போன தரக்க அப்படியே எல்லாத்தையும் சமுதாயத்தில் இருக்கிற மிச்ச பேருக்கு இந்த வேக்சின் அடிக்க விருப்பம் இல்லாட்டியும் இவங்களோட வார்த்தையை நம்பி சாதாரண சொல்ல போக அடிச்சு கொண்டு போனாங்க. இப்போ அதோட பெனிஃபிட் என்ன? இப்போ யார் சரி இது பற்றி பேசுகிறாங்களா? இல்லை, பேச மாட்டாங்க. ஏன்னா போன தரக்க உங்களுக்கு தெரியும், பிரசிலே சொன்னா நாங்கள் தண்ணி அடிப்போம்னு சொல்லி போட்டு வேக்சின் உள்ளுக்க தண்ணியை வச்சு சார் நாங்கள் அடிப்போம்ண்டு. ஏன் அந்த வேக்சினுக்கு என்ன பண்டி கொழுப்பிக்குதா, இல்லாட்டி தண்ணி இருக்குதா, சாராயத்தை போட்டு அடிக்கிறானா, டினர் போட்டு அடிக்கிறானா ஒன்றும் தெரியா எல்லாரும் பாயிரேன்னு நாங்களும் கிணத்துல சேர்த்து போயிட்டு பாஞ்சோம். ஸோ அதனால வந்து இந்த தரக்க வந்து இந்த மீடியா தான் மெயின். இந்த மீடியாவில் வந்து என்ன, ஆல்மோஸ்ட் மோர் தென் 75% மீடியாஸ் வந்து கண்ட்ரோல் ஆஃப் இஸ்ராயல்ஸ் யஹூதிஸ்ட. ஸோ அதனால இந்த மீடியா வச்சு தான் மிச்சம் பேர் பயன் காட்டுவாங்க. அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயப்பட வேணும். ஏன்னா போன தடவை உங்களுக்கு தெரியும் என்ன அட்டென்ஷன் சொல்லி போட்டு மெயினாக வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்து பாதிக்கப்பட்டது வந்து ஹார்ட், அதே மாதிரி ஸ்ட்ரோக், இல்லாட்டி வந்து இந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட நர்வஸ் பிரச்சனைக்கு ஆட்களுக்கு மிச்சமே தாக்கி பாதிக்கப்பட்டு எத்தனையோ பேர் மௌத்தா போனாங்க. இந்த கோவிட் வந்ததுக்கு விட இந்த வெக்சின் அடித்து மௌத்தா போனவங்க மிச்ச பேர். ஆனால் அதை வந்து மீடியாவில் காட்டலை. ஸோ இந்த தடவை வந்து HMPV வைரஸ் பரவப்பட்டிருக்குது. அது வந்து டிசம்பர் மாதம் இன்வென்ட்ரி ஒன்று நடந்திருக்குது சைனாவில் வந்து. அதே அதே வுஹான் மாநிலத்திலிருந்து P4 லெப்பில் இருந்து தான் எப்போ ஃபெஸ்ட்டுக்கு ஒரு வைரஸ் பரவப்பட்டுச்சோ அதே இடத்துலேருந்து தான் இந்த வைரஸும் பரவப்பட்டிருக்குது. அதே லெப்லேருந்து தான் பரவப்பட்டிருக்குது. டோட்டல் 318 வைரஸ்க்கு வந்து காணாமன்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி தான் இந்த மீடியாவில் சொல்லி கொண்டு வராங்க. ஏன்னா இன்வென்ட்ரி வந்து பார்த்து செக் பண்ணி பார்க்க போகல வந்து வைரஸ் வந்து காணமா, எங்கே போனேன்னு தெரியாது, மிஸ் ஆகிடுச்சான்னு சொல்லி போட்டு தான் கதை வந்து ஓட்டி கொண்டு இருக்கிறாங்க. பட் இது ஒரு எஜெண்டா, இந்த உலகத்துலேயே ஜனத்தொகையை குறைக்கிறதுக்கு. இதோட விஷயம் என்னென்னா வந்து ஃபெஸ்ட்டுக்கு வந்தது ஹார்ட்டை தாக்கினது. இந்த தரக்க வந்து மூச்சு சம்பந்தப்பட்ட விஷயம் தெரியுமா. ஆக்சிஜன் அடிக்கலாமல் சில ஆட்கள் பாதிக்கப்பட சான்ஸ் இருக்குது. ஏண்டா வந்து அது நான் பெரிய ஒரு டாபிக். ஏண்டா ஆல்மோஸ்ட் எத்தனையோ பேர் வெக்சின் அடிச்சிட்டாங்க, என்னென்றே தெரியாமல் வெக்சின் அடிச்சிட்டாங்க. ஏண்டா இது வந்து அடித்த வெக்சினுக்கும் இதுக்கும் சம்மந்தமாகி, அது மட்டும் இல்லாமல் 5G நெட்வொர்க் ஃப்ரீக்வன்சியாலேயும் இது வந்து மிச்சம் வைரஸ் ட்ரெவில் ஆகும். ஸோ அதனால வந்து கூல் சீசனில் தான் இந்த வைரஸ் மிச்சமே ட்ராவல் பண்ணுறது. கூலில் தான் இந்த வைரஸ் மிச்சமே வந்து உசுரோடு ஈக்கிறது. வைரஸ் உண்மை, ஆனால் வந்து தொற்று நோய் இல்லை. சரியா? எப்போவுமே வந்து ஒரு விஷயம் உலகத்தில் நடக்க போக்கில் வந்து அதை வந்து மார்க்கத்தோடு நாங்கள் லிங்க் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 68% ஹதீஸ் இருக்குது. இஸ்லாத்தில் தொற்று நோய் இல்லை, இந்த கொட்டாவியை தவிர. தெரியுமா? ஸோ அதனால வந்து இது எப்படி ப்ரிகாஷன் எடுக்கிறேன்டா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த உலகத்தில் எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியோ இல்லாட்டி மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஈக்கிற இடத்துல இல்லாத ஒரு மருந்து தான் நான் சொல்ல போகிறேன். மாஷா அல்லாஹ். அந்த மருந்து வந்து எந்த ஹாஸ்பிட்டல்லையும் கிடைக்காது, அதே மாதிரி எந்த யூனிவர்சிட்டிலையும் கிடைக்காது. ஸோ அந்த மருந்து தான் வந்து ஒன் கரிஞ்சிரம், பிளாக் சீடுன்னு சொல்லுவாங்க, கொளஞ்சி. ஏண்டா
இந்த வைரஸ் வந்து உடம்பு சூடாக இருந்தால் வந்து இந்த வைரஸ் வந்து தாக்கப்படாது. வைரஸ் உண்மை, ஆனால் அந்த வைரஸ்லையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும். அதுக்கு தான் இதை சொல்கிறேன்னா, ஓகே. உடம்பு சூடு இருந்தால் இந்த வைரஸ் வந்து தாக்காது. அதே மாதிரி ரெண்டாவது விஷயம், இறைச்சி, மாட்டிறைச்சி. இந்த மாட்டிறைச்சி சம்மந்தப்பட்ட விஷயமா இப்போ நான் ஒரு கிழமையாக பார்த்து கொண்டிருக்கிறேன். சில வாட்ஸ்அப் ஹீரோஸ்மார்கள் இந்த வாட்ஸ்அப்பில் மாட்டிறைச்சியை தடுங்க, மாட்டிறைச்சியை எடுக்க வேணும், மாட்டிறைச்சியை வந்து ஸ்டாப் பண்ணுங்க, விற்க வேணும், யாரும் வாங்க வேணும்னு சொல்லி போட்டு. ஆனால் மாட்டிறைச்சியில் நல்ல பெனிஃபிட் இருக்குது. உங்களுக்கு நெக்ஸ்ட்டுக்குமே இந்த மாட்டிறைச்சி மேலே வந்து ஒரு கோவம் ஒண்டிக்குதா, இல்லாட்டி விலை கூட இவங்க விற்கிறாங்களா, மாஷா அல்லா இறங்கல ரோட்டுக்கு இறங்கி அதுக்காக வேண்டிய ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி அதில் சொல்யூஷன் எடுங்க. இந்தியா பாருங்க, ஒரு சாமத்தில் ஒரு அம்பேசன் கூட்டினாலும் எல்லாம் ரோட்டுக்கு இறங்கிடுவாங்க. இங்கே எல்லாம் வந்து இந்த வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் ஈரத்தனம் தான் காட்டி கொண்டிருக்கீங்க தவிர ரோட்டுக்கு இறங்கி இந்த விஷயத்துக்கு நீங்கள் போராடுறீங்க இல்லை. ஸோ மாட்டிறைச்சி விஷயத்தை ஸ்டாப் பண்ண வேணும். மாட்டிறைச்சி இந்த வைரஸுக்கு முக்கியமான விஷயம் உண்டு. அதே மாதிரி உடம்புக்கு சூடாயின மீன், வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னா இந்த வைரஸ்லேருந்து உங்களுக்கு பாதுகாக்கணும். ஸோ அதனால வந்து பயப்பட வேணும். ஏனுமான மட்டும் கரிஞ்சீரம் தின்னுங்க. தின்னணும்னு சொல்லி போட்டு பெரிய இந்த ஒரு கரண்டி எடுத்து தூக்கி வாயில் போட்டுற வேணும். அது ஒரு 7 கொட்டை இல்லாட்டி 7 சீட் ஒரு பிஞ்ச் அவ்வளோ தான் தின்று. அப்படி ஃபுல்லாக நீங்கள் போட்டிங்கன்னா கேஸ் பாரமாகும். ஓகே. அதே மாதிரி ஈச்சப்பழம் இருக்குது, மிச்ச விஷயங்கள் இருக்குது. அண்டு ப்ரீத்திங் பிரச்சனை. ஓகே. இந்த வைரஸை பொறுத்த வரைக்கும் மூச்சு எடுக்கிறது விடுற பிரச்சனையோண்டு வாரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்டா இந்த வைரஸ்ட மெயின் இதே அதுதான், எஃபெக்டே அதுதான் வந்து மூச்சு சம்மந்தப்பட்ட விஷயம். மூச்சு எடுக்க கஷ்டமாகுவாங்க. இது வந்து நாங்கள் வந்து அல்லாட மேல குத்தம் சொல்லி வேலி இல்லை, விளங்கிச்சா. ஏண்டா எதுக்கு எடுத்தாலும் தவக்கல் தொலெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி போட்டு எவனோ தார வெக்சின் அடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நோயில் விழுந்துட்டு அதுக்கப்புறம் அல்லாட மேல பழிய போட்டு வேலி இல்லை. ஏன்னா ஒரு விஷயம் ஒரு உலகத்தில் நடக்க போல அதை நாங்கள் கட்டாயம் ரீசர்ச் பண்ணி பார்த்து தான் ஆகணும். அதே மாதிரி இந்த ப்ரீத்திங் பிரச்சனை என்றால் வந்து பேசி வேலை நீ எங்களோட முன்னோர்கள் சொல்லி தந்த வழி இல்லை, நாங்கள் போயிட்டு கொண்டு இருக்கிறோம். வகுன்னு ஒரு நோய் உண்டு என்னோட மனசுக்குள்ளுக்கு பேட்டிக்கிறதுனால வந்து எது கிடைச்சாலும் அவா, விளங்கிச்சா. ஏன்னா இந்த மரத்தை எல்லாத்தையும் வெட்டி 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 பில்டிங்கை கட்டி அதை கட்டி இதை கட்டி செவத்தை கட்டி அங்கிட்டு கொங்குகிட்ட போட்டு எல்லா மரத்தையும் வெட்டி இப்போ அதோட மேல குத்தம் போட வேணும். இது நீங்களும் செஞ்ச வேலையால் நீட்டு சுவாசிக்கிற தன்மை வந்து இந்த உலகத்துலேயே அந்த ஆக்சிஜன் தன்மை மிச்சமே குறவா போயிட்டுருச்சு. ஓகே. ஸோ அதனால வந்து நான் தப்பாக சொல்ல வரல, நான் உண்மையை தான் பேசுகிறேன். இங்கிட்டு அதிகமான இடத்துல பில்டிங் வந்து மரங்கள் இல்லாமல் போன சுட்டி இந்த ஆக்சிஜன் பிரச்சனை மிச்சமே வந்து பாதிக்கப்படுற வந்து இந்த மிடில் ஏஜ் ஆட்களுக்கு இல்லை, தெரியுமா. 14 வயசு கீழ்பட்ட ஆட்களுக்கும் 50-60 வயசு மேல்பட்ட ஆட்களுக்கும் இது பிரச்சனை ஆகும். ஸோ அதனால யோகா சிஸ்டம் ஒன்று இருக்குது. ஓகே. அந்த யோகா சிஸ்டத்தில் வந்து 3 ஜாய் ப்ரீத்திங் சிஸ்டம் ஒன்று இருக்குது. அந்த 3 ஜாய் ப்ரீத்திங் இன்ஷால்லா ஏனுமான மட்டும் ப்ரீத்திங்கண்டா நெஞ்சால் ஒரு மூச்சு எடுக்கிறதும் பௌரால மூச்சு எடுக்கிறதும், 3வது ஸ்டெப் வந்து அதிகமாக ஃபாஸ்டர் மூச்சு எடுக்கிற சிஸ்டம் ஒன்று. அதனால வந்து பிளட் ப்ரெஷர் கூட கூட அவங்களோட மூச்சு எடுக்கிற இது வந்து ஆஃப்கோர்ஸ் ஆல்மோஸ்ட் க்ளீன் ஆகும் அது. ஸோ இதுதான் பிரச்சனை. ஓகே. எனக்கு என்னமான சொல்யூஷன் நான் சொல்லிட்டேன். தயவு செய்து அல்லாக்கா வேண்டி இந்த தரக்க இந்த வைரஸ் வந்து இந்த பள்ளியை மூடுவோம், இடைவெளி விட்டு தொழுவோம், கையில் மதுவை பூசி தொழுவோம், மூஞ்சில மாஸ்கை போடுவோம். மூஞ்சில மாஸ்க் போட தேவையில்லை. மாஷால்லா எனக்கு தெரிஞ்ச நல்ல டாக்டர் ஒன்றிக்கிறார், அவர்கிட்ட ஆல்மோஸ்ட் நான் கேட்டேன் இந்த விஷயத்தை பற்றி. அவர் சொன்ன ஒரு விஷயம்தான், ஜியாட் நான் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள வந்து மாஸ்க் போடுறதுக்கு விட நான் பாதுகாத்தே வந்து எனக்கு கண்ணை தான். அந்த வைரஸ் வந்து எந்த வைரஸ் என்றாலுமோ ஒரு உடம்புல ஆப்ரேஷன் பண்ண போகிற டிசீஸ் ஒன்று இருந்தால் அந்த டிசீஸ் வந்து டிரெக்டாக வந்து கண்ணுக்கு தான் வந்து தாக்கும். அதனால ப்ளீஸ் பண்ணி இந்த நாணமார்கள், இந்த புத்திஜீவிகள், இந்த படித்தவங்க, இந்த பள்ளி தலைவர்மார்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கொள்கிறேன். இந்த வைரஸ் வந்துன்னு சொல்லி போட்டு அல்லாக்காவேன்னு இந்த பள்ளியை மூட வாணும், விளங்கிச்சா. பள்ளியை மூடி இந்த இடைவெளியை விட்டு தொழுந்து கொண்டு சைத்தானிக் சிஸ்டம் தான் இது. ஓகே. இந்த செய்தான் எப்படி வணங்குவாங்களோ அதே மாதிரி தான் போன தரக்க வணங்கினீங்க. ஒன்றும் நடந்தபாடு இல்லை. வெக்சின் அடித்தவனும் செத்தான், வெக்சின் அடிக்காதவனும் செத்தான், எல்லாம் செத்தான், தெரியுமா. வெக்சின் அடித்தவனும் மாஸ்க் போட்டுக்கொண்டு தான் போனான், அவனும் மறுபடி வெக்சின் அடிக்க தான் செஞ்சான். ஒன்றும் நடந்தபாடு இல்லை. தயவு செய்து உங்களுக்கு விளங்கிடுச்சு இதெல்லாம் பொய்ன்னு சொல்லி போட்டு அல்லாஹ்க்காக வேண்டி இந்த பள்ளியை மூடி இந்த இடைவேளை விட்டு தொழுந்து கொண்டு மாஸ்க் போட்டு தொழுந்து கொண்டு இந்த மாதிரி விஷயத்தை இந்த தரக்க ப்ளீஸ் பண்ணி விட்டு போட்டுருங்க. ஜிசாக் அல்லாஹ் ஹாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
giếng rồi. Đầu chứ. Dài.